இந்த அம்மாக்கு நெருப்ப பார்த்தா பயம். இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம இவங்க புருஷன் தனக்குத்தானே நெருப்ப வச்சு கொளுத்திக்கிட்டாரு. இதுல என்ன கொடுமைன்னா தனக்குத்தானே நெருப்பு வச்சுட்டு இவங்க புருஷன் ஊர்ல எரியிற நெருப்பெல்லாம் அணைக்கிற ஒரு ஃபயர்மேன். எனக்கு பயமா இருக்கு. விட்டுடுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ வேணாங்க. வேணாங்க. எனக்கு வேணாம். படுங்கம்மா. ஒண்ணுமில்லம்மா. ஒண்ணாகல. படுங்க. வேணாம். ஒண்ணாகல. பயமா இருக்குங்க. ஹலோ அம்மா, நான் தான்மா அமெரிக்கால பேசுறேம்மா. நல்லா இருக்கியாம்மா? ஹலோ சிக்னல் கிடைக்கலையா? கவலைப்படாதம்மா. பாரு, அழாத. கண்ணை தொடச்சுக்க. இல்லப்பா, அவரோட அருமையை எனக்கு இப்பதான் புரியுது. அந்த அம்மா அவங்க புருஷனை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ண மாதிரி தானே நானும் இவரை கஷ்டப்படுத்திருக்கேன்ப்பா. இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு வீட்டுக்கு வர வர ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருக்க விட்டது இல்லையேப்பா. அதுக்கு பதிலா அவரு சந்தேகப்பட்டு அவருக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்க. அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. இப்பவாவது நீ மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டிய. எனக்கு அது போதுமா. உனக்கு இனிமே நல்ல காலம்தான். மாப்பிள்ள உன்னோட மாற்றத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். அது வரைக்கும் நீதாம்மா பொறுமையா இருக்கணும். வாமா, வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, நீங்க போங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். வணக்கம் மேடம். வாங்க. என்ன கல்யாண மாப்பிள்ளை இங்க வந்து நிக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? மேடம், நான் ஃபேக்டரி போயிருந்தேன். நீங்க ஷோரூம்ல இருக்குன்னு சொன்னாங்க. மேரேஜ் இன்விடேஷன் மேடம். யாரோட மேரேஜ் இன்விடேஷன்? ஏன் மேரேஜ் இன்விடேஷன் மேடம். எனக்கும் மீனாக்கும் நடக்க போற கல்யாண இன்விடேஷன். ஆஹா. What? ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறியா? பின்ன நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக இன்விடேஷன் அடிச்சு, அதுவும் நிறைய செலவு பண்ணி இன்விடேஷன் அடிச்சு ஊரு பூரா கொடுத்துட்டு இருக்கிற ஒரு அப்பாவிய பார்த்தா சிரிக்காம என்ன பண்ண முடியும்? பாவம் மேடம், நீங்க ரொம்ப பாவம். நிலைமை இப்படியே போச்சுன்னா எங்க உங்களை பார்த்து 4 பேர் சிரிக்கும்படி ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். என்ன
கிண்டல் பண்றியா? இல்ல மேடம், உண்மையா சொல்றேன். சிவா, நீ எனக்கு தாங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இனிமே நானே நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. எஸ், ஐ மீன் இட். அண்ட் இது நிச்சயமா நடக்கும். தோ உன் இன்விடேஷன்ல முகூர்த்த நேரம்னு ஒன்று போட்டிருப்பேன்ல, அந்த நேரத்துக்கு ஜஸ்ட் 1 மினிட்க்கு முன்னாடி கூட நான் நினைச்சது நடக்கும். நடத்தி காட்டுவேன். ப்ளீஸ் சிவா, டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட். ஐம் நாட் ஈஸி. உன்னை நான் அவசியம் விட்டு கொடுத்துருவேன் நினைச்சிட்டியா? You know what? நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் மேன். I love you so much. சிவா ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை பிடிக்கும். மேபி என் லவ் நான் வெளிப்படுத்துற விதம் வேணா தப்பா இருக்கலாம். பட் my love is true. என் காதல் உண்மையானது சிவா. ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ சிவா ப்ளீஸ். மேடம், உண்மையான காதலை எப்படி வெளிப்படுத்தினாலும் அது புரியும், பிடிக்கும். ஆனா நீங்க பண்றது காதல் இல்ல மேடம், பிடிவாதம். நீங்க நினைச்சது, ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணுங்கிற பிடிவாதம். அது எல்லா நேரத்திலயும் நடக்காது மேடம். Why damn it? Why? ஏன் நடக்காது? எனக்கு இந்த படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டனோ நடக்காம போறதுக்கு? மேடம், இந்த விஷயத்துல தகுதிக்கு மீறி ஒண்ணு இருக்கு மேடம். மனசு, உண்மையான மனசு. அது என் மீனா கிட்ட தான் இருக்கு. அந்த மனசு பூரா நான் தான் இருக்கேன். உங்க வாழ்க்கையில ஒரு பாட்டா தான் என்ன ஆக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவளுக்கு வாழ்க்கையே நான் தான் மேடம். என்ன தவிர வேற உலகமே தெரியாம எனக்காகவே பிறந்த வளர்ந்தவ. ஒருவேளை நான் உங்களை கட்டிக்கிட்டா உங்க எய்ம்ல நீங்க ஜெயிச்சதா பெருமைப்பட்டுப்பீங்க. ஆனா மீனா இந்த ஜென்மமே பூர்த்தி ஆன மாதிரி சந்தோஷப்படுவா. அப்படிப்பட்டவளோட நடக்க போற இந்த கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் மேடம். கண்டிப்பா வந்துருங்க மேடம், மறக்காம வந்துருங்க. சிவா ப்ளீஸ் மேடம். சிவா ரிச்சர்ட் எங்க இருக்க? குட் மார்னிங் மேடம். வர சொல்லியிருந்தீங்களே மேடம். ரிச்சர்ட், சொல்லுங்க மேடம். இந்த ஃபேக்டரியிலே ரொம்ப நம்பிக்கையான ஆள் நீ மட்டும்தான். தேங்க்ஸ் மேடம். ஸோ உன்கிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறேன். சொல்லுங்க மேடம், நான் இப்போ என்ன செய்யணும்? கிட்னாப் பண்ணணும். Surprised? I know, you must be. பயப்படாத. இதை நீயே செய்யணும்னு இல்லை. இதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பண்ண. நீ ஆர்கனைஸ் மட்டும் பண்ணா போதும். கேட்ட பணத்தை கொடுத்துடலாம். ஓகே? ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். குட் குட். இதுல நீ எதிர்பார்க்குற பணம் இருக்கு, எதிர்பார்க்கறதுக்கு மேலவே இருக்கு. The main matter is நீ கடத்த வேண்டிய ஆள் சிவா. ரிச்சர்ட், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல சிவா என் கஸ்டடிக்கு வரணும். Do you understand? We don't have time. உன் வேலையை நீ இப்பவே ஆரம்பிச்சிடலாம். You can go. ஓகே மேடம், நான் வரேன்.
எவ்வளோதுப்பா? 45 ரூபா. 45? ஆமாம் சார். இந்தா. சரியா போச்சு. சரியா போச்சா? மெட்ராஸில் ஆட்டோக்காரன் மீதியே தர மாட்டான் போல இருக்கு. ஓகே சார், நாளைக்கு உங்களுக்கு 11 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன். ஓகே சார். சிஸ்டர், இங்கே போனாங்கிற பேஷண்ட்டு எந்த ரூமில் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் ராஜசேகர் தானே? ஆமாங்க. நீங்கள் யார்? நான் ராஜதுரையோட ஃப்ரெண்டு. என் பேர் மாணிக்கம். அப்படியாங்க? வாங்க வாங்க. போனாக்கு நீங்கள் செஞ்ச உதவி பற்றி ராஜதுரை என்கிட்ட சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் ராஜதுரைக்கு தான் சொல்லணும். போனா இங்கே தான் இருக்காங்க. இது வாங்க. ஆமாம், போங்க. சீனு ஐயா, இப்பதான் மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதனால தான் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் தாயம்மா, ராஜசேகர். நடந்த தப்புக்கெல்லாம் காரணமோ சமாதானமோ சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நாங்க பட்ட கஷ்டமெல்லாம் போய் நாங்க தொலைச்ச சந்தோஷமெல்லாம் திரும்ப வந்துருமா? வராதுப்பா. அந்த மகராச ராசத்துறை எல்லாத்தையும் சொன்னான். நடந்த தப்புக்கெல்லாம் சொக்கலிங்கம் தான் காரணமா? அதெல்லாம் இப்ப தெரிஞ்சு என்னப்பா ஆக போகுது? நானோ தன்னந்தனி பொம்பளை, என்னால என்னப்பா பண்ண முடியும்? விதியை நொந்துக்கிறது தவிர வேற வழி இல்லையே. அம்மா, நான் நடந்ததெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை நாளும் போனாவும் நீங்களும் பட்ட கஷ்டம் போதும். இனி நான் இருக்கேன். போனா பழையபடி குணமாறத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செய்யறேம்மா. கவலைப்படாதீங்க. அம்மா, போனாக்கு பிறந்த குழந்தை எங்க? இவ கர்ப்பமா இருந்தது தெரியும். அப்ப அதுக்கு காரணம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா. எங்கெங்கயோ தேடி அலைஞ்சியோ இவளை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. பல வருஷம் கழிச்சு இவளை இந்த நிலைமையில பார்த்த. குழந்தை என்னாச்சு
இருந்த நிலைமை என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. போதைக்கு இவளுடைய குழந்தை உலகம் எல்லாமே இந்த பொம்மை தான்ப்பா, பொம்மை தான். எதுக்குங்க இப்ப போய் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க வாங்கம்மா போலாம். வாங்க. மோனா, மோனா, மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே